அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோவான் ஸ்நானன் சீஷர்கள் சிலர் ஆண்டவரை சந்திக்கிறார்கள். அவர்கள் சந்தித்து, வருகிறவர் நீர்தானா, வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா என்று யோவான் ஸ்நானன் கேட்டதாக இயேசுவிடத்தில் சொன்னார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு சொன்னார், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், இதை போய் யோவான் ஸ்நானனுக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்லி அனுப்புகிறார். அப்படி சொல்லி அனுப்பின பிறகு ஆண்டவர் யோவான் ஸ்நானன் குறித்து புகழ்ந்து பேசுகிறார்கள். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போல பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு சொன்னாரு. இந்த புகழ்ச்சி எப்போ சொல்றாருன்னா, யோவானுடைய சீஷர்கள் போன பிறகு தாங்க யோவானை குறித்து புகழ்ந்து பேசுறாரு. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், முகத்துக்கு நேராக பேசும்போது புகழ்ந்து பேசுவோம், முகம் மறைந்த பிறகு முறுமுறுக்கிறது, அவர்களை குறித்து இல்லாத பொருளாக சொல்றதெல்லாம் பேசுவோம். தான் மனுஷ சுபாவம். ஆனால் இயேசுவை பாருங்கள், அவர்கள் போன பிறகுதான் யோவான் ஸ்நானனை குறித்து புகழ்ந்து பேசுகிறார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, முகத்துக்கு முன்பாக நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே போல முகம் மறைந்த பிறகும் பேசணுங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கணும். இன்னொரு விஷயங்க, யோவான் ஸ்நானன் சிறையில் இருக்கும் பொழுது தான் யோவான் ஸ்நானனை புகழ்ந்து பேசுகிறார்கள். மனிதர்கள் ஒருவர் எப்போ புகழ்ந்து பேசுவாங்க, அவர் நல்ல வசதி வாய்ப்பில் இருக்கும் பொழுது, உயர்ந்த பதவியில் இருக்கும் பொழுது, எல்லாராலும் புகழப்படும் பொழுது தான் அவர்களை புகழ்வார்கள். ஆனால் இயேசுவை பாருங்கள், ஒரு நீதிக்காக சிறைப்பட்ட அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவம் பாடுகள் மத்தியில் இருக்கிற தமது தாசனை குறித்து ஆண்டவர் உயர்த்தி பேசுகிறார் என்றால், இது கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவர் யார் என்று பாருங்கள். சில நெருக்கத்திற்கெல்லாம் நீங்க பாடுகள் மத்தியில் இருக்கலாம், உபத்திரவத்தில் இருக்கலாம், நீங்க வெளியே சொல்ல முடியாத வேதனையோடு தவித்து கொண்டிருக்கலாம். உங்கள் நெருக்கம் பாடுகள் மத்தியில மனுஷன் பார்க்குற மாதிரி கர்த்தர் பார்க்க மாட்டார். உங்களை குறித்து ஆண்டவர் உயர்வாக எண்ணி உங்களை குறித்து சந்தோஷப்படுவார். ஆகவே இந்த பாடுகள் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில நீங்கள் மகிழ்ச்சியா இருங்கள், சகித்து கொள்ளுங்கள், ஆண்டவரை நம்புங்க. ஒரு நாள் வரும், உலகமே உங்களை போற்றுகிறது போல கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.